ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வர வர பிரியாணி எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ நல்லா டூ விட்டுருந்துச்சு, இப்போ தான் பழம் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் ஒன்று அடி பிடிச்சிரும், இல்லை குழஞ்சிரும், இல்லைன்னா வித விதையாக இருக்கும். இந்த மாதிரியே தான் ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே நான் பெருசாக பிரியாணி, இந்த வெஜ் ரைஸ் இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி, வெஜ் ரைஸ் எல்லாமே. அதுலேயும் எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். எங்கள் அம்மா இந்த பர்ட்டிகுலர் ரைஸ்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த சீரக சம்பா, அதுக்கப்புறம் இந்த பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி பர்ட்டிகுலர் ரைஸில் தான் செய்யணும் பிரியாணி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. வீட்டில் இருக்க ரைஸ் வச்சு தான் செய்வாங்க. அதுவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது எங்கே பார்த்து டெம்ப்ட் ஆச்சுன்னு தெரில எனக்கு. ஆனால் இந்த வெஜ் ரைஸ் எங்கேயோ வீடியோவில் பார்த்து டெம்ப்ட் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி. இந்த வெஜ் ரைஸில் வந்து எனக்கு காயெல்லாம் போடலனா கூட பரவாயில்ல. இந்த பட்டாணி அதிகமா போட்டாவே எனக்கு போதும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவே. அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக வாங்கிட்டு வந்த கேரட் பீன்ஸையும் இதில தூக்கி போட்டாச்சு. ஃபைனலா இருந்த எல்லா கேரட் பீன்ஸும் காலி. நெக்ஸ்ட் டைம் வாங்கி தான் சாம்பார் வைக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்ல இருந்த அரிசி தான் போட்டிருந்தேன். நான் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பாலாம் எதுவும் போடல. அதுக்கப்புறம் விசில் போட்டுட்டு எக்கு மட்டும் 2 வேக போட்டிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு சைட் டிஷ்க்கு. அப்புறம் 1 போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால 1 எடுத்துட்டு 1 மட்டும் போட்டிருந்தேன். அப்புறமா என் பிரியாணி தொறந்து பார்த்தா, செம்ம சூப்பரா வந்துருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பரா, கலர்ஃபுல்லா, டெம்ப்டிங்கா இருந்துச்சு எனக்கு. நானா செஞ்சிடுற மாரி தான் இருந்துச்சு. ஃபைனலா என் கூட பிரியாணி பழம் விட்டுருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.